ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய அபூர்வமான அமாவாசையை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களையும், இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையுமே தனித்துவமானது தான். அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் மாதங்களில் ஆண்டினுடைய கடைசி மாதமான பங்குனி மாதம் தற்போது பிறக்க போகுது. ஸோ வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா பித்திருதோஷத்தை போக்குறதுக்குரிய அற்புதமான அமாவாசை. மாதம் மாதம் அமாவாசை வந்தாலுமே கூட ஒரு சில அமாவாசைகளை ரொம்ப விசேஷமான அமாவாசை, மிகப்பெரிய அமாவாசை. மற்ற அமாவாசைகளை நம்மளுடைய கடமைகளை செய்கிறோமோ இல்லையோ, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு சில அமாவாசைகளில் மட்டுமாவது நம்ம வழிபாடுகள் செய்யணும், நம்முடைய முன்னோர்களை சாந்தப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அமாவாசை வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படியே ஒருவேளை நீங்கள் யாராவது அமாவாசை வழிபாடுகள் செய்ய தவறு இருக்கீங்க அப்படின்னா இனி அந்த தவறை செய்யாதீங்க. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க வாழ்த்தி நமக்கு நல்லாசைகள் கொடுக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். சொல்லப்போனால் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய தேவையில்லாத சண்டை சச்சரவுகளாக இருக்கட்டும், நோய் நொடியில் வாட்டி வதைக்கிறதா இருக்கட்டும், இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க, இல்லை திருமணம் ஆகாமல் தடைப்பட்டுட்டே போயிட்டுருக்கு, இல்லை கடன் பிரச்சனையால் சூழ்ந்திருக்காங்க, எவ்வளவு தான் சம்பாதித்தாலுமே கூட பணம் தங்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி 1000 காரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசைகள் இல்லை அப்படின்றது தான். அப்படி முன்னோர்களுடைய ஆசைகளை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக அதுக்கு அமாவாசை வழிபாடுகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ அமாவாசையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடுகள் செய்யலாம், இல்லைனா வீட்டில் இருந்து வழிபாடுகள் செய்யலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகலாம். உங்களால் முடிந்தால் அன்றைய தினத்தில் உங்கள் கையால் தான தர்மங்கள் செய்யுங்க, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க. அன்றைய தினத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கி போயிடும். இப்படி பல பிரச்சனைகளுக்கு தேர்வுகளை கொடுக்கக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா வரக்கூடிய மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு உருவாக இருக்குது. இந்த அமாவாசை நம்ம என்னைக்கு அனுஷ்டிக்கப்படணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புதன்கிழமை அன்னைக்கு தான். ஏன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையோடைய திதி முடிஞ்சிடுது. ஸோ அதனால் அன்னைக்கு எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது. ஒருவேளை தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளில் எவ்வளோ நேரம் அமாவாசை இருந்தாலுமே கூட 12 மணிக்குள்ளே, அதாவது மத்தியானத்துக்குள்ளேயே தர்ப்பணம் கொடுத்துடணும். அதுதான் தர்ப்பணம் கொடுக்கறதுக்குரிய சிறந்த நேரமும் கூட. இதை தாண்டி அமாவாசை நாட்களில் ஒரு சில விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது. அதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய போஸ்ட் இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உள்ள இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சில திருப்பங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில எதிர்பாராத சவால்களையும் கொண்டு கொடுக்க போகுது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கண்டிப்பாக அதிகப்படியான பொறுப்புகளோடு இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, நிதானமான ஒரு போக்கு இருக்கணும். தொழில் நீங்கள் என்னதான் லாபங்களை பார்த்துட்டு இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா முதலீடு சரியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அதே போல் குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும். இருந்தாலுமே கூட சின்ன சின்ன பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கவனமாக செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு பணவரவு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல், களைப்பு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் கூட போகலாம். எப்போதுமே நம்ம சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கிறதும் ஓய்வு எடுக்கிறதும் அவசியமானது. நம்முடைய உடல் எந்த அளவுக்கு உழைக்குதோ அதுக்கேற்ற ஓய்வுகளை கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் நல்லபடியாக இருக்க முடியும். ராஜகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிநாதனாக பெற்றவர்கள் தான் சிம்மராசிக்காரங்க. ஸோ இது வரைக்கும் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்து இப்போ கொஞ்சம் வெளிவர ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களை தேடி உயர்ந்த பதவிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
சமுதாயத்திலையும் அப்படிதான். மிகப்பெரிய அளவுல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு, ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ குடும்பத்தில எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்தில சந்தோஷமானது இருக்கும். அதேபோல நீங்க உங்களுடைய பிள்ளைகளால சரி, இல்ல பேர பிள்ளைகளாலயும் சரி, நல்ல ஒரு மகிழ்ச்சியோட இருக்க முடியும். அதேபோல இந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யக்கூடிய தொழில விரிவுபடுத்துறதுக்காக பெரிய அளவுல கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே நேரம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது செய்யலாமா? வேணாமா? அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு முடிவெடுங்க. அதேபோல எந்த ஒரு ஆவணங்கள்ல நீங்க கையெழுத்திடுறதா இருந்தாலுமே கவனமா இருக்கணும். மன அழுத்தம் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப தெளிவா வந்து நீங்க இருக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுடைய உள்ளம் தெளிவான வழியில வந்து போகுது. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாரி தொழில் செய்யக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா, நல்ல பொருளாதார வளத்த நீங்க பார்க்கலாங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். வங்கியில கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கூட, கண்டிப்பா அது சரியா போகும். அது மட்டும் இல்லாம வங்கி கடனுக்காக நீங்க காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட, அதெல்லாம் சிக்கல் இல்லாம கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உத்தியோகத்தில இருக்கக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேலைப்பளு அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். முன்னாடி செய்துட்டு இருந்த வேலைய விட இப்போ கொஞ்சம் அதிகமா தான் செய்ற மாரி இருக்கும். ஆனா, அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுலலாம் எந்த விதமான தடைகளும் வந்து ஏற்படாது. அதேபோல உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்கள் கூட உங்ககிட்ட வந்து ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனாலுமே கூட அவங்க பொறாமையோட தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எடுத்த காரியங்கள்ல ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு கால தாமதங்கள் ஆகலாமே தவிர, மத்தபடி அந்த விஷயம் தடைப்படுறதுக்கோ, அல்லது அதில வந்து உங்களுக்கு நெகட்டிவா எதுவும் நடக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இல்ல. கொஞ்சம் நேரம் வந்து எடுத்து கொஞ்சம் தாமதமா நடக்கலாம். அதனால வந்து கவலைப்படாதீங்க. காலம் தாழ்த்தி கிடைத்தாலும் கிடைக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு தரமானதா இருக்கும் அப்படின்றதுனால நம்பிக்கையோட இருக்கணும். இதே அரசியல்வாதிகளா இருக்கீங்க அப்படின்னா, வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பதவிகளானது கிடைக்கும். நெறைய பதவிகளுக்கு உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவே சிபாரிசு கிடைக்கும். அவங்களே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா, அதே நேரம் ஒரு சிலர் உங்களுக்கு இடையூறுகளையும் கொடுப்பாங்க. ஸோ யார்கிட்டயா இருந்தாலும் சரி, மனம் திறந்து வந்து பேசாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே. உங்களால எந்த அளவுக்கு வந்து அத சீக்ரெட்டா வச்சுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. மத்தபடி உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது அரசியல்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள் உங்களுடைய பேச்ச கேட்டு நடப்பாங்க. இதனால உங்களுக்கு சந்தோஷமானது கிடைக்கும். மேலும் உங்களுடைய செயல்களை எல்லாம் நீங்க நேர்த்தியா வந்து செய்வீங்க அப்படின்றதுனால, பணவரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பணத்துக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா, சுமாரான வாய்ப்புகள் தான் கிடைக்கப் போகுது. அதனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ரசிகர்களுடைய ஆதரவு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் உங்களுடைய முயற்சிகள கைவிடக்கூடாது. ஏற்கனவே நீங்க ஒரு புகழோடு இருக்கீங்க அப்படின்னா, அந்த புகழ தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு சில முயற்சிகள எடுங்க. அப்படி நீங்க எதுவுமே எடுக்கல அப்படின்னா, இருக்கிறதும் வந்து போயிடும். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி கிடைக்குதோ, அதுக்கேத்த மாரி வந்து செயல்படுங்க. அதேபோல சிம்மராசியுடைய பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, குழந்தைகளால இப்ப சந்தோஷம் அடைவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல இல்லற வாழ்க்கையிலயும் சந்தோஷங்கள் இருக்கும். புத்திசாலித்தனத்தோடு நீங்க செயல்படுறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒரு புகழ கொடுக்கும். உங்கள வச்சு உங்களுடைய குடும்பத்த வந்து நிர்ணயிப்பாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். புத்தாடை, அணிகலன்கள் இது மாரி உங்களுக்கு எது தேவைப்படுதோ, உங்களால முடிந்தத நீங்க வாங்கி மகிழ்ச்சி அடையறதுக்கான ஒரு காலகட்டமும் கூட. ஸோ, அதனால எதுவுமே வாங்க முடியாது, எதுவுமே வாங்க முடியல அப்படின்ற கவலையெல்லாம் இனிமேட்டுக்கு வேண்டாம், விட்டுடுங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ, மாணவிகளா இருக்கீங்க அப்படின்னா, கல்வியில நல்ல ஒரு ஈடுபாடு காட்டுவீங்க. இந்த காலகட்டங்கள்ல பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. ஸோ, அதெல்லாம் நல்ல விதமா தான் இருக்க போகுது. விளையாட்டுகள்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா கூட வெற்றிகள் அடைய முடியும். அதனால கல்வி பயிலக்கூடியவங்க கல்வியிலயும் சரி, விளையாட்டுலயும் சரி சிறந்த அளவுல வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள இந்த கிரகநிலைகள் கொடுக்க போகுது. அமாவாசைக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாமே சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். அதாவது மார்ச் 20லேருந்து நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிரக நிலைகளால பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடாது. ஆபத்துக்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அதுக்காக நீங்க எளிமையான பரிகாரங்கள் செய்றது அவசியமானது. ஒவ்வொரு கிரக நிலைகளுக்கு ஏற்ப நம்ம வழிபாடுகளும், பரிகாரங்களும் செய்யும் பொழுது, நமக்கு ஏற்பட இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது நிச்சயமா குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை நமக்கு வர வேண்டிய பெரிய ஆபத்துக்கள் வந்து சின்னதா வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இல்லைன்னா, ஏதாவது ஒரு வகையில நமக்கு தட்டி போகும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா தான் இருக்க போகுது. ஸோ, அதுக்காக சிம்மராசிக்காரங்க நீங்க வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்பெருமான் ஈசன் தான். ஸோ, ஈசனை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. அதன் மூலமா உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் கிடைக்கும். அதேபோல நீங்க எப்பலாம் சிவன் கோவிலுக்கு போறீங்களோ, அப்பலாம் இளநீர் கொண்டு போங்க. உங்க கையால இளநீர் அபிஷேகம் நீங்க செய்தீங்க அப்படின்னா, நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றிகள வந்து கொடுக்கும்.
நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து பலிதமாகணும் அப்படின்னா இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. ஒவ்வொருவருக்குமே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். அதையெல்லாம் சரியாகிறதுக்கு தான் இந்த மாதிரியான வழிபாடுகள். இது இல்லைன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடுகள் வந்து செய்கிறது இன்னும் நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு முடியும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி மாணிக்கக்கல் வந்து கையில் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மென்மேலும் அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவில் நிறைய நல்ல தகவல்களை எல்லாம் சிம்மராசினியர்களாகிய நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினம்தோறுமே அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.